ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். சி குரூப் டி சீரீஸ்ல டே 11ல இருக்கும். சரியா? ஸோ ரெகுலரா வீடியோஸை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கம்மி. ஸோ அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், 11th டே. சரியா? கிட்டத்தட்ட 10 சாப்டர் வைஸ் வீடியோஸ் 10 கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. இதோட லிங்க் எல்லாம் நீங்க எங்கேயுமே தர வேண்டாம், கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்கே இதுதான். ஓகேவா? ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டே 1ல இருந்து பாருங்க, கொஞ்சம் ரிலேட் ஆகும், நல்ல கிளாரிட்டி இருக்கும். சரியா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு சாப்டரை பத்தி. ஏன்னா குரூப் டி சீரீஸ்ல உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு சாப்டரா எடுக்கிறோம். அந்த சாப்டர்ல உள்ள மேக்ஸ் சாப்டர்ல உள்ள கொஸ்டின்ஸை எல்லா டைப்பையும் அனலைஸ் பண்ணி கொண்டு வரும் இல்லையா? அதனாலதான் ஒரு சில சாப்டருக்கு 3 வீடியோவும் கொடுத்துருக்கேன், ஒரு சில சாப்டர்னா ஒரே வீடியோல எண்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த வரிசையில உங்களோட குரூப் டில இருக்கிறதுல எந்த சாப்டர்ல ப்ரோ கம்மி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும். எஸ், மொத்த மேக்ஸ்லயே. மிக்சர் அண்ட் அலிகேஷன் எல்லாம் கொஸ்டினே இல்லை ரொம்ப, பட் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். மெயின் சாப்டர்ஸ் வரைக்கும் பேசுறேன். ஓகேவா? அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியான டைப்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க அதையும். ஏன்னா நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவர் ஒரே வீடியோல முடிச்சிட்டாருன்னு பாக்காதீங்க, எல்லா டைப்புமே இதுலயே கவர் பண்ணிட்டேன். ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் தான், அதுக்கு தான் நான் இப்பயே சொல்லிக்கிறேன். இந்த சாப்டரும் சரி, அடுத்த சாப்டரும் சரி. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட் ஆயிரும், அடுத்த வீடியோல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படி இல்லை, அதுக்கப்புறம் பார்க்க போறோம். அதுல கொஸ்டின்ஸ் நிறைய. ஓகேவா? சோ இப்படி வரும். ஒரு சாப்டர் அதிக கொஸ்டின்ஸ் இருந்தா நானும் அதிக வீடியோஸ் தருவேன். ஓகே? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி பார்க்க போறோம்? நம்ம ஸ்டைல்ல, நோ பேப்பர், நோ பென், ஒன்லி மைண்ட். பை ஆப்ஷன் அடிக்க போறோம், மல்டிபிள் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம், லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ண போறோம், அண்ட் தென் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ண போறோம், இமேஜினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ வேற லெவல்ல இருக்க போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது, நீங்களே சால்வ் பண்ண போறீங்க மைண்ட்ல. ஓகே? ஸோ இதோட நோட்ஸ் நான் எப்பயும் சொல்ற மாதிரி கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பிடிஎஃப்னு எல்லாமே அவைலபிள். சரியா? ஸோ ஆல்சோ டவுன்லோட் அவர் ஆப். அதுலயுமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. 425க்கு மேல பிடிஎஃப் இருக்கு, 425 பிளஸ். ஓகேவா? இதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஃபோல்டர் வைஸ் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் பாக்குறீங்க, பட் ரெகுலரா எல்லா வீடியோஸையும், எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? அண்ட் தென் இதெல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் கீழே இருக்கு, இதோட லிங்க்கும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஆல்ரெடி நான் பண்ண வீடியோஸ் இருக்கு. சரியா? ஃப்ரம் பேசிக் டு ஹை லெவல் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும். இதோட லிங்க்கும் கீழே தரேன். ஸோ எவ்ரிடே சீரீஸா பாருங்க. சரி, ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சாப்டர் ரொம்ப ஈஸி. அதுலயும் நம்ம மைண்ட்ல சால்வ் பண்ணுவோமா? ஸோ அந்த மெத்தடை வச்சு நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டாலும் கம்மியாவே ஃபீல் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும். ஸோ அந்த சாப்டர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஸோ இங்க நீங்க என்னென்ன டேர்ம்ஸ் பார்ப்பீங்க? ஓகேவா? என்னென்ன டேர்ம்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல், அதே மாதிரி என், அதே மாதிரி ஆர், பிஎன்ஆர்னு சொல்லுவோம். சரியா? பிஎன்ஆர் பை 100, பிஎன்ஆர் பை 100, which is nothing. அதாவது பி அப்படின்னா பிரின்சிபல், அசல் தொகை. ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். என்னங்கிறது வந்து டைம். ஓகேவா? இப்போ ஒரு தொகை வட்டிக்கு விட்டுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு. அண்ட் ஆறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் பர்சன்டேஜ். ஸோ ஐடியா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் எப்படி மைண்ட்லயே சால்வ் பண்ணுவேன் வித்வுட் எனி ஃபார்முலா அப்படின்னா, கொஸ்டின் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதை நான் பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சி, இப்போ பிரின்சிபல்ங்கிறது என்ன? எந்த தொகையை பத்தி பேசுறாங்களோ அந்த அசல் தொகை தான் பிரின்சிபல். அதை ஷார்ட்டா நம்ம பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிடும். பிரின்சிபல்ங்கிறது எவ்வளவு ரூபாவோ அதை பொறுத்தது. என்னங்கிறது என்ன? காலம் அல்லது நேரம். இது எது இதுல எல்லாம் கேட்பாங்க? இயர்ஸ், வருடங்கள்ல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மந்த்ஸ், மாசங்கள்ல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் டேஸ். சரியா? மந்த்லியும் கேட்பாங்க, டேஸ்லயும் கேட்பாங்க, எனிதிங். ஓகே? ரேட்டுங்கிறது என்ன? எவ்வளவு வட்டிக்கு விடுறாங்கிற வட்டி சதவீதம். எவ்வளவு சதவீதம்
வட்டி அப்படிங்கிறது தான் இங்க ரேட் பெர்சன்டேஜா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? சோ நான் எப்படி கொஸ்டினை கால்குலேட் பண்ணுவேன்? உங்களை சில கொஸ்டின்ல வட்டி என்னன்னு கேட்பாங்க, சில கொஸ்டின்ல அமௌண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதான அமௌண்ட். ஓகே, அதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லுவோம், நான் ஒரு பிரச்சனை, சோ நான் ஒரு 10,000 வட்டிக்கு வாங்குறேன். ஓகே ரைட். நான் வந்து அதை 2 இயர்ஸ்ல திருப்பி தந்துடுற மாதிரி சொல்றேன். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ஃபைன், நீங்க எனக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க பர் ஆனம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி. சோ இங்க பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 2 உண்டு. ஒண்ணு, நீங்க எவ்வளவு வட்டி கட்ட போறீங்கிறதையும் கேள்வியில கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்படி இல்லைன்னா என்ன அமௌண்ட்டை நீங்க ஃபைனலா செலுத்த போறீங்கிறதையும் கேட்கலாம். இங்க அமௌண்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு அசல் தொகை வாங்கியிருக்கீங்க பிளஸ் அதுக்கு எவ்வளவு வட்டி போட்டிருக்காங்க, ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த தொகை, இந்த அமௌண்ட். சரியா? சோ இதை வந்து மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். சில சமயம் மெச்சூரிட்டினா முதிர்வு தொகைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்டா அமௌண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்துன்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் சொல்லலாம், நோ இஷ்யூஸ். சரியா? சோ எப்படி நான் உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தனோ, ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பயுமே நம்மளோட பிரின்சிபல் தான் நமக்கு 100%. பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. ஓகேவா? அதுல வட்டிங்கிறது நமக்கு மொத்தமா தெரியணும்னா, நமக்கு எவ்வளவு காலத்துக்கு வட்டி அண்ட் எவ்வளவு வட்டி அப்படிங்கிறது தெரியணும். அது ரெண்டுத்தையும் நீங்க இன்டூ பண்ணணும். சோ கொஸ்டின் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, இந்த எண்ணோ ஆரம் தான் உங்களுக்கு தெரியும். சோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? NR பெர்சன்டேஜ். சோ எந்த கொஸ்டினுக்கும் NR பெர்சன்டேஜ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அது பிரின்சிபல்ல எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்லயே பாருங்களேன், 10,000 ரூபாய்ங்கிறது அசல் தொகை இல்லையா? 2 வருஷத்துல நான் திருப்பி செலுத்தணும். வட்டி வந்து பாத்தீங்கன்னா பர் ஆனம். அதை நீங்க கவனிக்கணும். வட்டி சதவீதம் கொடுக்கும்போது அது பர் ஆனமா, இல்ல 6 months இன்ட்ரெஸ்டா, இல்ல 3 months இன்ட்ரெஸ்டா அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் 5% வட்டி போடுறாங்க 2 வருஷத்துக்கு. நான் என்ன சொன்னேன்? NR பெர்சன்டேஜ் நீங்க போக்கஸ் பண்ணணும். இங்க NR பெர்சன்டேஜ் 2 into 5 10%. அப்ப என்ன அர்த்தம்? வட்டி எனக்கு 10%. சோ இதுதான் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் உங்களை அமௌண்ட் கேட்டா, பிரின்சிபல் எப்பயுமே என்னன்னு சொன்ன 100%. சோ அந்த 100%ஓட இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% ஆட் ஆகும். சோ 110%. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இதுதான் நமக்கு 100%. இதுல 10% என்ன? இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்ப எனக்கு 1000 ரூபாய். அமௌண்ட் கேட்டாங்கன்னா 10,000 பிளஸ் 1000 11,000. இதுதான். சோ இதை நான் என்ன பண்ணுவேன்? ஆப்ஷன்லயே அடிப்பேன். அமௌண்ட் கேட்டா அதுல இருந்து 110%, வெறும் வட்டி கேட்டா அசல்ல இருந்து எனக்கு 10%. சிம்பிள். சோ இன்டூ பண்ண போறீங்க. ஓ 10% இன்டூ 10/100 பண்ண போறீங்க. 10% ரேஷியோவா மாத்துறீங்கன்னா 11/10. சோ என்னோட ஆன்சர் 11ல போதான்னு பாக்கலாமே இல்லையா? என்னோட ஆன்சர் 11ல போதான்னு செக் பண்ணலாம் அமௌண்ட் கேட்டா. சோ இப்படி கொஸ்டினை நீங்க ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணலாம். இன்னும் பேசிக் வேணும்னா பயங்கரமா பண்ணிருக்கேன். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஓகே சரி, நான் இப்போ டைரக்டா கொஸ்டினுக்கு போறேன். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன், டோன்ட் வரி. இந்த டேஸ் இருக்கு இல்லையா, இந்த டேஸை பேஸ் பண்ணி நிறைய கேள்வி கேட்குறேன். டேஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நீங்க ஞாபகம் வைக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நார்மல் இயர் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது என்ன? லீப் இயர் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பேசிக்கான விஷயம். நார்மல் இயர்ல எப்பயுமே 365 நாள் இருக்கும், 365 டேஸ். லீப் இயர்ல எப்பயுமே 366 டேஸ். இத சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி நாட்கள்ல கேட்பாங்க. அதாவது வட்டி வந்து பிப்ரவரி 23ஆம் தேதியில இருந்து மே மாசம் 15 வரைக்கும் அப்படின்னு நாட்கள்ல கொடுப்பாங்க. நாட்கள்லயுமே ஒரு விஷயத்த பண்றாங்க, திருப்பி 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 ரிப்பீட்டடா பண்றாங்க. அது என்னது? 73 டேஸ் அதிகமா கேட்பாங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், மோஸ்ட்லி 73 டேஸ் தான் அதிகமா கேட்கறாங்க. அது ஏன் ப்ரோ 73 அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிடுறோம்ல இல்லையா? அதுவே இன்ட்ரெஸ்ட் டேஸ்ல கொடுத்துட்டா, நாட்கள்ல கொடுத்துட்டா,
அதை நீங்க இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். நாட்கள்ல வட்டி போடுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் பை டேஸ் அப்படின்னு வரும்போது அந்த டேஸ் நீங்க இயரா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? ரொம்ப ஈஸி. இப்போ மாசத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? டிவைடட் பை 12. ஏன்னா 12 மாசம் இருக்கு ஒரு வருஷத்துல இல்லையா? அந்த மாதிரி ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? 365. 365ஆல நீங்க டிவைட் பண்ணுவீங்க. பொதுவா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுதான் இந்த 73 டேஸ். ஏன்னா 73 into 5 are 365. ஓகேவா? ஏன்னா 73 into 5 போட்டீங்கன்னா 365. அப்போ டேஸ்ல கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதே NR பெர்சன்டேஜ் தான், N into R பெர்சன்டேஜ். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே 10% வட்டிக்கு இந்த சரி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10% வட்டிக்கு இந்த 73 நாளைக்கு வட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோம். அப்ப என்ன நீங்க என்னன்னு வைப்பீங்க? 1/5 into 20%. அவ்வளவுதான். சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4. அப்போ 4% கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். சோ இந்த 73 டேஸ் என்னன்னு தெரியல, இததான் ஒரு ஹைலைட்டடா ஏதோ டஃப்னு அவங்க நினைச்சிட்டு நம்மள கேட்கறாங்க. சோ அதை நம்ம வந்து டீகோட் பண்ணிட்டோம். நீங்க பார்க்க போறீங்க சரியா? கொஸ்டின்ஸ்ல பார்க்க போறீங்க. சோ ஆஸ் யூஷுவல் நார்மல் மெத்தட்ல யோசிக்காதீங்க. உங்களை நான் மாத்திட்டேன் எனக்கு தெரிஞ்சு இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை மாத்தி. என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பல வருஷமா மைண்ட்ல சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन போவோமா? வாட் வுட் the annual interest acquired on a deposit of rupees 3,500 in a bank that pays a 17% annum in annum rate of simple interest B. ஆண்டுக்கு 17% தனி வட்டி வழங்கும் வங்கியில் 3,500 ரூபாய் டெபாசிட் செய்தால் ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? இங்க கேட்டது வட்டி. சோ அமௌண்ட் இல்ல, 100% பிளஸ் எல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல, இருக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தனா போதும். 17% per annum, அவ்வளவுதான், ஒரே வருஷம் தான் வட்டி. அப்போ பிரச்சனையே இல்ல சரியா? அப்ப என்னோட ஆன்சர் 17ல போகணும். என்னோட ஆன்சர் 17ல போகணும். இல்லன்னா 35ங்கிறது என்ன மாதிரி நம்பர்? 7 into 5. என்னோட ஆன்சர் 7லயும் போகணும், என்னோட ஆன்சர் 17லயும் போகணும். 7ல போதான்னு கூட செக் பண்ணி பாருங்க. 7 856 35 595 4 7 8s are 56 remaining by 55 போக 7 749 55 போக 7 749 வெறும் 5. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி 17லயும் செக் பண்ணுங்க. 17ல செக் பண்ணீங்கன்னா 17 3s are 51 remaining 8 17 by 8 முடிஞ்சு போச்சு. அவ்வளவு. ஸோ பேப்பர் பெண்ணுக்கு வேலையே இல்லை. இல்லைன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம்? 3,500 ரூபாய், இந்த 3,500 ரூபாய்க்கு தான் 17%, அதுதான் கேட்டிருக்காங்க வட்டியா இல்லையா? 0000 கேன்சல், 35 into 17 கால்குலேட் பண்ணீங்கன்னா 595. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சோ அகைன் சொல்றேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்ல கேள்விகளே கம்மி அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டைப்லாம் போகல. போயிருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் சரியா? டு பை ஃபர்னிச்சர் for a new apartment, Chang borrowed 50,000 rupees at 16% per annum simple interest for 18 months. How much interest will she pay? புதிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு மரச்சாமான்கள் வாங்குவதற்காக சாங் 50,000 ரூபாய் ஆண்டுக்கு 16% தனி வட்டியில் 18 மாதங்களுக்கு கடனாக பெற்றார். அவர் எவ்வளவு வட்டி செலுத்துவார்? இங்க பாத்தீங்களா மாசத்துல கேட்டிருக்கேன். நான் என்ன சொன்னேன்? மாசத்துல கேட்டாலும் வருஷத்துல கேட்டா நோ ப்ராப்ளம், அது ஆல்ரெடி வருஷமா மாறிடுச்சு. மாசத்துல கேட்டாலும் நீங்க அதை வருஷமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 12. அப்ப இங்க என்ன இருக்கு? 18 மாசம். 18 டிவைடட் பை 12 பண்ணீங்கன்னா 6 3s are 6 2s are. அப்ப என்ன வேல்யூவோ அதை இன்டூ 3/2 போட போறீங்க. அப்ப என்னோட ஆன்சர் 3ல டிவைட் ஆகணும். இந்த 7ங்கிறது 3ல போகும், இந்த 12ங்கிறது 3ல போகும், இது 3ல போகும், இதுவும் எனக்கு 3ல போகும் இல்லையா? சோ டிஆ இருக்கலாம், டிஆ இருக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ண முடியும்? 16% சொல்லிட்டேன். அப்ப என்னோட ஆன்சர் கண்டிப்பா 16ல போகணும். 16 இல்லையா? 16 நம்ம 4 4s are சொல்லலாம், பட் அது பெருசா இங்க யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்ல இல்லையா? சரி 16% கால்குலேட் பண்ணுங்க. 16ங்கிறது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. சோ நீங்க ஃபுல்லா கூட செக் பண்ண வேணாம், லாஸ்ட் 4 டிஜிட் பாத்தீங்கன்னா போதும். 16 1s are 16 ரிமைனிங் 4, 16 2 32 ரிமைனிங் 8, 16 5 80. இதுதான் என்னோட ஆன்சர். அங்க பாருங்க 16 500ல போதான்னு பாருங்க. 16 2s are 32 ரிமைனிங் 18 180ங்கிறது போகும். சோ என்னோட ஆன்சர் 12,000. பேப்பரும் வேண்டாம், பெண்ணும் வேண்டாம் இல்லையா? சரி, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் 50,000ங்கிறது பிரின்சிபல் இல்லையா? அத 18 months சொல்றாங்க. 18 monthsனா 3/2.
16%, ஓகே 16 கேன்சல் பண்ணுங்க, இல்லை அப்படியே கூட வைங்க, ஏன்னா 00 வேற இங்க கேன்சல் ஆகுது இல்லையா. தென் 2 8 சார் 8 3 24 25 8 3 24 24 5 சார் 120 00 12,000 ஆப்ஷன். ஓகே, மைண்ட்ல சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், உங்க ஜேர்னியா இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி இல்லையா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். டு பை a car, Tanya borrowed 75,000 rupees at 8% per annum simple interest for 27 months. How much interest will she pay? ஒரு கார் வாங்குவதற்காக தானியா 75,000 ரூபாய் ஆண்டுக்கு 8% தனி வட்டியில் 27 மாதங்களுக்கு கடனாக பெற்றார். அவர் எவ்வளவு வட்டி செலுத்துவார்? 27 months. சரி, அப்ப ஏறா மாத்தினீங்கன்னா 27/12 இல்லையா. 27/12 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 9s ஆர் 3 4s ஆர் இல்லையா, 9/4. அப்போ என்னோட ஆன்சர் 9ல போகணும். கரெக்டா, என்னோட ஆன்சர் 9ல போகணும். போதா பாருங்க, கூட்டினீங்கன்னா 9 வருது, ஸோ 9ல போகும். 4ங்கிறது 9ல போகாது, 5ங்கிறது 9ல போகாது, 8ங்கிறதும் 9ல போகாது. ஒரே ஆன்சர் 13,000. சிம்பிளா இருக்குல்ல. ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுவோம், 75,000 இதுதான் அசல் தொகை, 27 months அப்படியே கூட வைக்கணும். 27/12 இன்டூ பர்சன்டேஜ்னா அது ஒரு 8. ஓகேவா, 3 9s ஆர் 3 4s ஆர் 4 2s ஆர் 00க்கு 00 கட்டு 9 into 2 என்ன 18. ஸோ 750 into 18 சால்வ் பண்ணீங்கன்னா 75 into 18 போட்டீங்கன்னாலும் 13,500 தான் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜில ப்ராப்பரான மெத்தட்ல உங்க ஜேர்னி கண்டிப்பா கொஞ்சம் லாங் டர்மா தான் இருக்கும். என்னோட கிளாஸஸ்ல என்னோட டீச்சிங்லயே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட பெய்டு கோர்ஸும் இருக்கு. இஃப் இன்ட்ரெஸ்டட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 600 வீடியோஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் அது வேணும்னாலும் நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம். சரியா, ரைட் நோ என்கிட்ட மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்கு. அடுத்த மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான வேலை போயிட்டு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரெகுலரா டெலிகிராம்ல வந்துடும். சரியா, ஸோ இந்த மாதிரி தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் கொஸ்டின்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ ப்ராப்ளம். நான் பேசி கிளாஸ் எடுக்கிறதும் தமிழ்ல தான் எடுப்பேன். உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கோர்ஸே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 லெவல் தான், சூப்பரா புரியும். அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்டே மேத்ஸை மைண்ட்ல சால்வ் பண்ணவர் நம்ம கோர்ஸ்ல. ஓகேவா, ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் எல்லாத்துக்கும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஒரு ஃபார்முலா கூட உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி டிரைவ் பண்ணி காமிச்சிட்டு தான் கொஸ்டின்ஸ்க்கு போயிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். வீடியோஸ் ஒரு 2-3 வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே பாஸ் பண்ணிட்டு மைண்ட்ல சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. வைட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். போதுங்கிற அளவுக்கு மேல கொஸ்டின்ஸ் இருக்கு கோர்ஸ்ல, வீடியோஸ்ல. டைப் வைஸ் அண்ட் லெவல் வைஸ் நானே அரேஞ்ச் பண்ணிருப்பேன். இந்த பாக்குறீங்க இல்லையா, இந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டினும் இருக்கும், வெறும் ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை. அது தப்பு. இப்ப நீங்க ஒரு டெக்னீஷியன் இல்ல ஒரு ஜேஇ இல்ல ஒரு ஏஎல்பி எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் அந்த கொஸ்டினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக கூடாது. ஃபுல் ஃபவுண்டேஷன்ல நீங்க எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டு போனாதான் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் லாஸ்ட் 10 years அஃபிஷியல் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் கோர்ஸ்ல. ஸோ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க எங்கனாலுமே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், உங்க ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மெத்தட்லாம் என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் கொஸ்டினை மைண்ட்ல சால்வ் பண்ணிருக்கேன். சரியா, ஸோ பேப்பர் பென் யூஸ் பண்ற கொஸ்டின்ஸ் இருக்கு, பட் அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கோர்ஸ்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ ஹவு டு பை அவர் கோர்ஸ், மேப் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இல்லையா, பெய்ட் கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த எல்லா கோர்ஸும் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதுலயே நான் டீச் பண்ற மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே வந்துடும் வித் அஃபோர்டபுள் ஃபீஸ். செகண்ட் கோர்ஸா ஏஎல்பி இருக்கும். ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் அதை பை பண்ணீங்கன்னா போதும். அண்ட் இங்க மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். இதுல என்ன மேத்ஸ் ரீசனிங்கோ அதே தான் இதுவும். இது சயின்ஸ் தனியா இருக்கு. ஸோ தனித்தனி பேட்ச், இது ஒன்னா கிடைக்கும். சரியா, ஸோ எந்த பேட்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடோ கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதும் அங்கேயும் டெமோ இருக்கும். ஸோ டெமோ பார்க்காம நீங்க டிசைட் பண்ணாதீங்க. பார்த்தாதான் உங்களுக்கும் நான் எப்படி கொண்டு போறேன் அப்படிங்கிறது புரியும், இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களாங்கிறது தெரியும். தென் எந்த கூப்பன் அவைலபிளா இருக்குன்னு பாருங்க, டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சில கூப்பன் ஆல்ரெடி இருக்கிற யூசர்ஸ், ஆல்ரெடி கோர்ஸ் ஆனவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். சில கூப்பன் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். சரியா, ஸோ பை நவ் கொடுங்க. ஒன்ஸ் நீங்க பை நவ் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். பண்ண உடனே கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகி மை கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ள விசிபிளா தெரியும். அதுல ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் எப்படி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு, ஒரு 1 hour வீடியோ. அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்களா,
நான் சொன்னல அந்த கொஸ்டின் பாருங்களேன், இதை ஒரு ட்ரெண்டா கொண்டு வராங்க. Find the simple interest on rupees 2000 at 7% per annum rate of interest for the period from 3rd February 2023 to 17th April 2020. 3 பிப்ரவரி 2023 முதல் 17 ஏப்ரல் 2024 வரையிலான காலத்துக்கு 2000 ஆண்டுக்கு 7% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. எப்பயுமே 73 நாள் தான் வரும். எல்லா கொஸ்டினும் நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ஒரு முறை கவுண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரியா? நம்ம நேரம்லாம் அப்படிதான் இருக்கும். சில நேரத்துல மாத்தி வரலாம். இப்ப இங்க பாருங்களேன், 2023 பத்தி பேசுறாங்க. 2023ங்கிறது லீப் இயர் இல்ல. சோ பிப்ரவரியில 29 இருக்காது, 28 தான். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சரி, அந்த 28ல 3 கழிச்சிருங்க. ஏன் 3 கழிக்கிறோம்? எப்பயுமே 3rd பிப்ரவரியில இருந்து அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அந்த 3rd சேர்க்க கூடாது. ஏன்னா 3rd to 4th பிப்ரவரி வருதுல்ல, அதுதான் ஒரு நாள். அதே மாதிரி 4th to 5th, 5th to 6th இப்படியே போகும். சோ 28ல இருந்து அந்த 3 மைனஸ் பண்ணுங்க. 28ல இருந்து அந்த 3 மைனஸ் பண்ணீங்கன்னா 25 நாளா? ரைட். அடுத்து மார்ச் மந்த் ஃபுல்லா, மார்ச் மாசம் எப்பயுமே நமக்கு 31 தான். அது லீப் இயரோ நார்மல் இயரோ எல்லா இயர்லயும். சோ இன்னொரு ஒரு 17 ஆட் பண்ணுங்க. 8 + 5 13, ரிமைனிங் 1 7 இல்லையா? 73. எப்பயுமே 73 நாள் தான் வரும். பட் பி சேஃப். ஓகே, சரி. இப்போ 73 நாள்னு வருது. நான் என்ன சொன்ன, எல்லாத்தையும் நீங்க இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 73 டிவைடட் பை 365, 73/365 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/5. இதெல்லாம் மைண்ட் ஒர்க். இதெல்லாம் தெரிஞ்சே பேப்பர் பென்ல பண்ணுவாங்க. எதுக்கு? நமக்கு அங்க செக்ஷனல் டைமிங்னு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எஸ்எஸ்சில ரயில்வேல வராதுன்னு என்ன நிச்சயம் இல்லையா? சோ 1/5 பர்சன்டேஜ் எவ்வளவு? 7. என்ஆர் பர்சன்டேஜ்ல என்ன? அப்போ 7%. ஓகே, அப்போ இது ஒரு 1/5, அது ஒரு 7. சரி, இது ஒரு 2. அப்ப என்ன? 2 × 7 டிவைடட் பை 5. அவ்வளவுதான். இல்லனா என்னோட ஆன்சர் 7ல போகணும்னு சொல்லாமா? என்னோட ஆன்சர் 7ல போகணும். அதுலயே முடிஞ்சிச்சு வேலை. 28 தான். இது கிடையாது, இதுவும் ஆப்ஷன் தான். இருந்தாலும் டீடைலா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா பண்ணுவீங்கன்னா 2000 ருபீஸா? ஸோ நான் டேஸ்ல 73/365 கேன்சல் பண்ணி 1/5 எழுதுறேன். சரி, இது ஒரு 7% இல்லையா? 0000 கேன்சல் பண்ணுவீங்க. 5 × 4 = 20, 4 7s are 28 rupees. 28 rupees எங்க இருக்கு? ஆப்ஷன் B. That's all. சேம் கொஸ்டின், கிட்டத்தட்ட சேம் கொஸ்டின், அதேதான். ஸோ 28 என்னோட ஆன்சர். எந்த மாற்றமும் இல்லை. டிவைடட் பை 7. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின். திஸ் இஸ் நத்திங். இதுல ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா படிங்களேன். What is the difference between the simple interest on a principal of rupees 3,600 being calculated at 15% per annum for 3 years and 14% per annum for 4 years? 3,600 ரூபாய் அசலுக்கு ஆண்டுக்கு 15% வீதம் 3 ஆண்டுகளுக்கும், ஆண்டுக்கு 14% வீதம் 4 ஆண்டுகளுக்கும் கணக்கிடப்படும் தனி வட்டிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? சரியா? சோ இங்க பாத்தீங்கன்னா எஸ், சோ ஒரு அமௌண்ட், சரியா? 3,600 தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் இப்படி புரிஞ்சுக்கோங்க. 3,600 ரூபாய் 3,600 ரூபான்னு இதே அமௌண்ட்டை 2 பேர் 2 வேற இடத்துல வட்டிக்கு வாங்குறாங்க. ஒருத்தர் 15% வட்டிக்கு 3 வருஷத்துக்கு தரார், இன்னொருத்தர் 14% வட்டிக்கு 4 வருஷத்துக்கு தரார். இது 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். கடைசியில ரூபால இவங்க 2 பேருக்கு நடுவுல எவ்வளவு வட்டி வித்தியாசம் வந்திருக்குங்கிறது கேள்வி. பெர்சன்டேஜ்ல என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிங்க. இன்டூ அந்த 3,600 ஆன்சர். சோ 3,600ல தான் கடைசியில நீங்க இன்டூ பண்ண போறீங்க. அப்ப என்னோட ஆன்சர் 36ல போகணும், அதாவது 6ல போகணும். அப்படியும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். சரியா? 6ல போகணும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலே 6ல இது போகாது. 6ல பாத்தீங்கன்னா இதுவும் போகாது. 6ல இது போகும். 6ல பாத்தீங்கன்னா இது போகாது. சோ அதுலயே ஆப்ஷன் சின்னு அடிச்சிடலாம் இல்லையா? இல்லனா நான் என்ன பண்ணுவேன், நார்மல் மெத்தட்லயும் சரி, 15% 3 இயர்ஸ்க்குனா 15 3s are 45%. 14 × 4 என்ன? அது ஒரு 56%. 56% minus 45% என்ன? 11%. அப்போ இந்த 3,600க்கு 11% கண்டுபிடிங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ என்னோட ஆன்சர் 11ல வேற டிவைட் ஆகும். இது பாருங்க 11ல டிவைட் ஆகுது. 11ல டிவைட் ஆகுது. வேற எதுவுமே 11ல டிவைட் ஆகும். இப்படியும் சால்வ் பண்ணலாம். 0000 கேன்சல். 36 × 10 360. 360 plus 36
396 rupees. அதுதான் உங்களோட ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, சேம் கொஸ்டின், சேம் லாஜிக். ஸோ எல்லாமே நான் பண்ண மாதிரி இருக்கு. மைண்ட்லயே சால்வ் பண்ணுங்க. ஒரு கமெண்ட்லயும் நான் வந்து பேப்பர் பென்னு பார்க்க கூடாது, சரியா? ஸோ நீங்க எந்த அளவுக்கு மைண்டுன்னு கமெண்ட் பண்றீங்களோ, ஸோ ஆஹா என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, மைண்ட்லயே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் இருக்கும், சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்களே மைண்ட்ல சால்வ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. A certain sum of money triples itself in 8 years on simple interest. In how many years it will be 4 times? ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் 8 ஆண்டுகளுக்கு 3 மடங்கு ஆகிறது. எத்தனை ஆண்டுகளில் அது 4 மடங்கு ஆகும்? இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. பை இமேஜினேஷன்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நிறைய ட்ரிக்னு சொல்லுவாங்க. ட்ரிக்னு சொல்லி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவாங்க. தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளா மைண்ட்ல யோசிங்களேன். ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டியில 8 ஆண்டுல 3 மடங்கு ஆகுதான். 3 மடங்குனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா யோசிங்க. 100 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்கன்னா அது 300 ரூபாவா மாறப்போகுது இல்லையா? கேள்விப்படி 100 ரூபான்னு கடன் வாங்கினீங்கன்னா அது 300 ரூபான்னு மாறப்போகுது. அப்ப 8 வருஷத்துல எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு? 200 ரூபாய். ஒத்துக்கிறீங்களா? 200 ரூபாய் வட்டி 8 வருஷத்துல. 200 by 8 பண்ணீங்கன்னா 8 2s are 16, ரிமைனிங் 4 5s are. அப்போ 25 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் வருஷம் வருஷம். ஏன்னா 200 ரூபாய் 8 வருஷத்துலனா ஒரு வருஷத்துல 25 ரூபாய் வட்டி. வாங்கின அசல் எவ்வளவு? 100. 100க்கு 25 ரூபாங்கிறது 25%. அவ்வளவுதானே? ரைட். அப்போ ஒரு வருஷமும் 25% வட்டி போடுறாங்க. ரைட். எத்தனை ஆண்டுல அது 4 மடங்கு ஆகும்? அப்போ 100 ரூபாய் 400 ரூபாய் ஆயிடும். அதனா 4 மடங்கு. அப்போ வட்டி மட்டும் 300 ரூபாய் போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 25 ரூபாய் தான் வட்டினா அப்போ 300 ரூபாய் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 300 by 25 பண்ணீங்கன்னா 25 1s are 25, 2s are 12 இயர்ஸ்ல அவங்க சொல்ற அமௌண்டா மாறும். ஆப்ஷன் பி. இது 100% நான் உங்களுக்கு லாஜிக்கா சொல்றேன். லாஜிக்காவே சொல்றேன். இதுக்கு ட்ரிக் இருக்கு, ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. பட் கன்ஃபியூஷனே வேண்டாம். மறந்துட்டீங்கன்னா, ஃபார்முலாவை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிள்ல இப்போ 12, ஓகேவா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அவங்க கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க? ஏதோ ஒரு சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ். அப்ப 100 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன். 100 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன்னா ட்ரிபிள்ஸ்னா என்ன அர்த்தம்? 300 ரூபாய் மாறி இருக்கு. கரெக்டா? இதுக்கு 8 வருஷம் எடுத்தது. 8 இயர்ஸ். அந்த 8 இயர்ஸ்ல எவ்வளவு ரூபாய் மேல இருக்கு? 200 ரூபாய். எப்பயுமே எவ்வளவு ரூபாய் வட்டி சம்பாதிச்சிருக்கீங்க டிவைடட் பை இயர் போட்டா ஒரு வருஷத்துக்கான வட்டி தெரியுமா தெரியாதா? 8 2s are 16, 5. அப்ப 25 ரூபாய் வட்டி. 100 ரூபாயில 25 ரூபாய் வட்டினா அப்போ 25% வட்டி இல்லையா? 25 ரூபாய் வட்டினும் எடுத்துவாங்க. நோ இஷ்யூஸ். சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? 4 டைம்ஸ் ஆகணுமா? 4 டைம்ஸ்னா அப்போ இதே 100 ரூபாவே 400 ரூபாவா மாற எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி எவ்வளவு வரணும்? எனக்கு 300 ரூபாய் வட்டி வரணும். ஒரு வருஷத்துக்கு 25 ரூபாய் தான் வட்டி வருதுன்னா 300 ரூபாய் வட்டி வர 25 1s are 4 years இல்லையா? சோ இந்த மாதிரி கொஸ்டினும் வரும், கம்மியா வந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நீங்க மைண்ட்லயே சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். 2 banks A and B. அந்த வித்தியாசம் கொஸ்டின் ஒண்ணு பார்த்தோம்ல, அதேதான், வேற ஒண்ணுமே இல்ல. இதேதான் இதுவும். இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ரைட்டா? 2 banks A and B offered loans at 3.5% and 7% per annum respectively. Manjit borrowed an amount of 5 lakh rupees from each bank. Find the positive difference between the amounts of simple interest paid to the 2 banks by Manjit after 2 years. A மற்றும் B என்ற 2 வங்கிகள் முறையே ஆண்டுக்கு 3.5% மற்றும் 7% வட்டியில் கடன் வழங்கின. மஞ்சித் ஒவ்வொரு வங்கியில் இருந்தும் 5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சித் இரு வங்கிகளுக்கும் செலுத்திய தனி வட்டி தொகைக்கு இடையே உள்ள நேர்மறை வேறுபாட்டை காண்க. சூப்பரா இருக்குல்ல கேள்வி இல்லையா? இப்ப பாருங்க, கேட்கறதே அந்த வித்தியாசம் தான். இப்போ 3.5% 7%. அதுல வித்தியாசம் என்ன வரப்போகுது? 3 இல்லையா? 3.5% தான் டிஃபரன்ஸ் வருது ரெண்டு பேருக்கும், 2 பேங்க்கும். அந்த 3.5% 3.5%. ஏன்னா 2 வருஷத்துக்கு இல்லையா? சோ 3.5% into 2 7%. அப்ப அந்த 5 lakhsக்கு 7% டிஃபரன்ஸ் வரப்போகுது. ஏன்னா இங்கேயும் 5 lakhs, அங்கேயும் 5 lakhs. 5 lakhsக்கு 7%னா 5 into 7 35 இங்க இருக்கு. ஆப்ஷன் பி. சோ நீங்க பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணவே வேண்டாம். இங்க கேட்கறது 5 lakhs இல்லையா?
அதுக்கு டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. 3.5% டிஃபரன்ஸ். பட் அதுவே 2 இயர்ஸ்க்கு 3.5 into 2 நான் போட்டேன்னா 7% டிஃபரன்ஸ் வரும். டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா 0000 கேன்சல். 7 பைசா 35,000. சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே கேள்வி, எந்த லாஜிக்கும் மாத்தல, பேரை மட்டும் மஞ்சித்ல இருந்து முக்குந்தா மாத்திருக்காங்க இல்லையா? சோ 3.5 பிளஸ் 3.5 பிளஸ் 4% தான் 7.5 இல்லையா? அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 4%. 4% 2 இயர்ஸ்க்கு 8%. 8 into 2 16 ஆப்ஷன். சோ இங்கேயும் நான் பேப்பர் பென் யூஸ் பண்ணல இல்லையா? ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சரி, சரியா? சோ டிஃபரன்ஸ் பார்த்தா 2 வருஷத்துக்குன்னு பார்த்தா 16K. ஆப்ஷன் டி. சோ அதேதான் 4%. 22 4% 2 இயர்ஸ்க்கு 8. அப்போ 22 into 8 என்ன? 176. 176 அங்க இருக்கு ஆப்ஷன். சோ இந்த மாதிரி நீங்க மேக்ஸ் பார்த்துட்டு போங்க. குரூப் டி மட்டும் இல்ல, எந்த ரயில்வே செலக்ஷனும் மிஸ் ஆகாது. ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். அதுல பேசிக் டு ஹை லெவல் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது பத்தலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. 22K, இந்த 000 50 இதெல்லாம் கூட வேண்டாம், 22 யூஸ் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் என்ன வருது? 4% into 2 னா 8%. 8/100. 8/100. 100 கூட விடுங்க, ஏன்னா அங்க 0 விட்டுருக்கீங்க. 22 into 8 176 போதும். பேப்பர் ஒர்க்கை மினிமம் பண்ணுங்க. இப்போ எஸ்எஸ்சில செக்ஷனல் டைமிங் வந்துச்சுன்னா ரயில்வேல வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இல்ல. மேபி ஃபியூச்சர்ல அவங்க டஃப் பண்ணணும்னு நினைச்சா டைமிங்ல தானே அவங்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A sum of money was invested at simple interest at a certain rate for 10 years. Had it been invested at ₹6% per annum higher rate, it would have been fetched ₹5,700 more. Find the principal. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளுக்கு தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டது. அது ஆண்டுக்கு 6% அதிக வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் ரூபாய் 5,700 கூடுதலாக கிடைத்திருக்கும். அசலை காண்க. ஏதோ ஒரு தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகை, அததான் கேட்டிருக்காங்க. அசல் தொகை சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு விடுறாங்க, தனி வட்டிக்கு விடுறாங்க, 10 இயர்ஸ்க்கு விடுறாங்க. ரைட். சப்போஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு வட்டி விகிதத்தில் விட்டாங்கப்பா, பட் அவங்க என்னன்னு திங்க் பண்றாங்கன்னா ஒரு 6% வட்டி எக்ஸ்ட்ராவா விட்டுருந்தா நமக்கு 5,700 கிடைச்சிருக்கும். இங்க ஏன் அந்த 5,700 கிடைக்குது? அந்த 6% ஆல. இது பிரின்சிபல் நமக்கு எப்பயுமே எவ்வளோ? 100%. அப்போ 6% 5,700 100% என்ன? 6 இங்க 100 இங்க, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 250 சார். இங்க 3 தான் 57 மாறி இருக்கு. 0 விட்டுருங்க, 3 தான் 57 மாறி இருக்கு. அப்போ 3 into 19 சார் 57. அப்போ 50 into 19 என்ன? or 19 into 5 என்ன? 95. 9,500 ஆப்ஷன் இல்லையா? No need to use paper or pen. So நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கேள்விப்படியே போ. அவங்க கேள்விப்படி என்ன சொல்லியிருக்காங்க? 6% அதிகமா வட்டிக்கு விட்டால் 5,700 எக்ஸ்ட்ரா வட்டி. அப்போ 100% தானே எப்பயுமே உங்களுக்கு பிரின்சிபல், அதை தானே கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இதை நீங்க கேன்சல் பண்ணலாம். 2 into 3 சார் 2 into 50 சார். 3 into 19 போட்டா 57. 50 into 19 போட்டீங்கன்னா 95. 3 0 ஆட் பண்ணணும், சாரி 2 0 ஆட் பண்ணணும், 9,000. சிம்பிள் கொஸ்டின். ஓகே, சோ இதோட நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு வெரைட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரேன். ஸோ ஸ்பீடா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரீசனிங்கோட டாப் ட்ரெண்டிங் கொண்டு வரணுங்கிறது என்னோட விருப்பம். நமக்கு ஒரு சேஞ்சாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட இல்லையா? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோம்ஒர்க்கை பத்தி சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.